வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆ, பேய் பேய் பற்றி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். அது நாயே இல்லை, நானே வருவேன். நானே தான் சொன்னேன். ஓ, ஸோ நம்ம கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆர்வமும் பேய் இருக்காங்க. ஓகே, பேய் பேய் பற்றி பேசலான்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். என்ன பேசுன்னு எங்களுக்கு தெரில. இந்த எபிசோடில் நீ பேயா இருக்கியா, நான் பேயா இருக்கவா? யாரும் பேயெல்லாம் எப்படி இருக்க முடியும்? பேயெல்லாம் இல்லைங்க. பேய் பற்றி, பேய் படம், பேய் கதை அந்த மாதிரி ஏதாவது பேசலாம். எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு பேய் இருக்குது. நான் தான் அது. பேயை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கோம். நைட்டு 12 மணிக்கு. எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் இருந்தோம். அங்கன்னா பேயோட இதுவே எப்படின்னா 12 மணிக்கு வரும். எல்லா ஊர்லேயும் அதான் சொல்லுவாங்க. சந்திரமுகியில் கூட சொல்லுவாங்க. 12 மணிக்கா வரும். நைட்டு 12 மணி ஆகல. அந்த ரஜினி வடிவேலு சீன் வந்து அந்த அப்படி தானே காட்டுவாங்க. நம்ம டெய்லி தூங்குறதுக்கு 1 மணி ஆகுது. அப்போ டெய்லி பேய் நம்மளை பார்த்து கொண்டிருக்கேன். ஆமாம், முன்னெல்லாம் அந்த நம்ம சீக்கிரமே தூங்கிடுவோன்றனால 12 மணி பேய் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க போல். இப்போ 3 மணி காஞ்சூரிங் பார்த்ததுலேருந்து எனக்கு 3 மணிக்கு தான் பயம். 3 மணிக்கு தான் பேய் வருது. 3:10 டைமெல்லாம் நின்றுரும், பேய் வந்துடும். அதனால் காஞ்சூரிங் பார்த்ததுக்கப்புறம் 3:10 தான் பேய் டைம். சரிங்க. இங்கே இதெல்லாம் மாற்றுறாங்களா? அப்போ அது கரெக்டாக வருமா இல்லை லேட்டாக வருமா? என்னது? டேலைட் சேவிங். ஆமாம், இந்த ஊர் தானே அது. காஞ்சூரிங் இந்த ஊர்லேயே நடந்தது. அப்போ அவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. டேலைட் சேவிங்கில் என்னங்க பண்ணும் 3:10க்கு? 3 மணியா 2 மணியா அப்படின்றத பற்றி அவங்க டயத்தை மாற்றி வச்சிருவீங்க. அப்போ அந்த பேய் கன்ஃபியூஸ் ஆகாது. பாவம் அந்த பேய். ஐயோ, அது நிஜ கதை வேற. அது இல்லை நான் அதை பற்றி பேசல. கதையா? அதில் அப்படி தான் போட்டிருப்பான். நான் நிஜ கதை, எனக்கு பேய் படம் பார்க்குறத விட பார்த்து முடிச்சு அது இது உண்மையிலே நடந்ததுன்னு போட்டாங்கன்னா ரொம்ப பயந்துருவேன் நான். நம்ம தான் பார்க்கவே மாட்டேன் பேய் படம். இன்கேஸ் தப்பி தவிர இந்த மாதிரி பார்க்க நேர்ந்து அதில் கடைசியாக இது உண்மையிலே நடந்தது அப்படின்னா பயந்துருவேன். ஐயோ உண்மையிலே நடந்ததா அப்படின்னு ஷாக் ஆயிடுவேன். ரொம்ப பயந்துருவேன் அதுக்கு. பேய் நடந்து போயிருக்கு போல. எங்கே நடந்து போச்சு? ஊர்லலாம் நான் ஒரு பேயை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். தீசிஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி ஒன்றும் பண்ணல. பட் பேய் எங்களை வித்தியாசமான சொல்லணும் blogspot ஒன்று சொல்லணும் blogspot.comல ஒன்று சொல்லியிருக்கேன். போய் படிங்க எல்லாரும். பாட்காஸ்ட்டை கேட்குறதே பெரிய விஷயம். அதில் படி, அதை கொடு இதை கொடுன்ட்டு இருக்கேன். அதை டைப் பண்ணவே முடியாமல். அதில் அது எப்படின்னா எங்கள் ஊரில் ஒருத்தன் வந்து என்னையை நம்ப வச்சிட்டான். மதியத்தில் பேய் வருது அப்படின்னு நம்ப வச்சிட்டான். ஆற்றுக்கு போகக்கூடாது. எங்கள் ஊரில் ஆற்றுக்கு போனால் அவன் வருவான், வானத்துலேருந்து வந்து தூக்கிட்டு போயிடுவான் நம்மளை. தூக்கிட்டு போய் அப்படியே ஃபைட்டு ரியலாக நடந்த மாதிரியே அவன் சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். வருவான். ஐயோ வந்துடும் போல. ஏதோ சொன்ன மறந்துட்டேன். மதியத்தில் வர்ற பேய் அது. மதியத்தில் ஆற்றுல நான் மதியத்தில் என்னடா பேய்னா அது வந்துச்சு. அவனை தூக்கிட்டு அப்படியே மேலே பறந்துச்சு. கீழே ஒருத்தர் கால் சரியில்லாமல் இருக்கும். அவர் பேர் சைலு வந்து அவன் பிடிச்சி இழுக்கிறான். அந்த சைலன்னு இழுக்கிறான். அது வந்து மேலே போயிடுச்சு. அது மேலே பிடிச்சி இழுக்குது. அவனை கீழே பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே விழுந்துட்டு ஓடி வந்துட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. நான் நம்பிவிட்டேன். ஏன்னா இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்களே, ஒருவேளை அவங்க பேய் மதிய பேய் உச்சி மண்டே. அதான் அந்த பேய் பேர். உச்சி மண்டை. என்ன பேர் இது? எக்ஸாக்ட்லி ஃபுல் பேர் தெரியல. உச்சி வெயிலில் வரும் போல. உச்சி வெயிலில் வரும். அதனால் அந்த பேர் இதுக்கு. ஸோ அது ஒரு பேர். அப்புறம் இது எங்கள் ஊரில் புளிய மரம் இருக்கும். பெரிய பழைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்து மேலே பேய் உட்காந்துருக்கும். கிளையில தான் உட்காந்துருக்கும். நான் வந்து நைட்லாம் காய் வாங்க போனேன். எங்கள் வீட்டில் சண்டே நடக்கும். யார் வாங்க போகிறதுன்ட்டு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு பால் எதாவது வாங்க சொல்லுவாங்க. அப்போ போனால் அந்த பேய் அந்த இருட்டு மாதிரி பார்க்காம வந்துடும். பார்த்தா தான் பேய் நம்மளை அட்டாக் பண்ணும். பார்க்கலாம் பேய் நம்மளை அட்டாக் பண்ணும். அது அந்த இடத்துல யார் இருக்க மாட்டாங்க. அந்த இடம் இருட்டாக இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் இருக்காது. ஸோ அங்கேருந்து பேய் உட்காந்துருக்கும் அப்படிம்பாங்க. சைக்கிளை பிடிச்சி இழுத்துருச்சான் அப்படிம்பாங்க. அது உட்காந்தான் இருக்கும். என்ன உட்காந்துருக்கும்? ஏதோ நிஜமாவே ஒரு பேய் அங்கே உட்காந்துருக்க மாதிரி அது உட்காந்து தான் இருக்கும். எங்கே உட்காந்துருக்கும்? அவங்க சொல்லுவாங்க அதோட டைம் வந்துட்டு 9க்குலாம் போனால் விட்டுருவான். நான் உட்காந்துருப்பேன்ப்பா நல்ல பேய். 12க்கு போனால் பிடிக்கும். ஓகே, பேய் எல்லாம் இதுல இருந்து என்ன தெரியுது? அது வாட்ச்லாம் அது வந்து ரொம்ப அது என்ன பங்க்சுவலாக இருக்குது. வாட்ச் எல்லாம் வச்சிருக்கு. பார்க்குது. சின்ன பசங்கள்லாம் வீட்டுக்கு நைட்டு தூங்கணுன்றதுனால கதை கேட்டு விட்டுறாங்க. நான் இந்த கலாய்க்கிற மாதிரிலாம் பேசுகிறேன். பேய்னா படம் பார்த்தேன், கதை கேட்டேன், கதை புக்கு படித்தேன், எதுனாலும் திருச்சி ஓடிடுவேன் நான். எனக்கு
எனக்கு சின்ன வயசில் என்னென்னா இந்த ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப இருக்கும்ல கிரவுண்டு இருக்கும். கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்ல என்ன சொல்லுவாங்கன்னா சுடுகாட்டில் தான் ஸ்கூலே கட்டியிருக்காங்க. ஸ்கூல் கட்டையில் தோண்டையில் இதெல்லாம் இருந்தது, எலும்புக்குள்ளலாம் இருந்தது, கிரவுண்டெல்லாம் சுடுகாடு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் 11th 12th ஸ்கூல் மாறிட்டேன். அங்கே போனாலும் அதையே சொல்கிறாங்க. நான் ஏன்னா எல்லா ஸ்கூலும் என்ன சுடுகாடை தேர்ந்தெடுத்து அங்கே தான் கட்டுவாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃபால்ட்டு கதை. இந்த ஸ்கூல் வந்து சுடுகாட்டில் தான் கட்டியிருக்காங்க, கிரவுண்டு தான் சுடுகாடே அங்கே, அதனால் பேய் இருக்கும் வைக்கும். அது ரொம்ப சீரியஸாக நம்ம கேட்போம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக உட்காந்துருக்கேன்னு நல்லா கதை சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க சீரியஸாக அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லல அப்படியே மிரண்டுருவேன் நான்லாம். இது அப்புறம் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இந்த பிஜியில் எல்லாம் இருக்கையில் அப்போ ஒரு அக்கா இல்லை அப்போ ஒரு அக்கா இந்த மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு வந்து பேய் வந்ததாகவும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கதை சொல்லுவாங்க. அவங்க இதில் ஒரு பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குமா, அந்த பொண்ணு வந்து நான் என்ன பண்ணுவேன் ஃபோனை பார்த்துட்டே ஒரு கேட்டும் கேட்காம அந்த மாதிரி பயப்படாமல் இருந்துப்பேன். இல்லை நம்ம அதிகமாக பயப்பட மாட்டோம்ல, ஸோ ரொம்ப இன்வால்வ் ஆனால் தான் ரொம்ப பயந்துருவோன்னு நான் அப்படி பண்ணுவேன். அந்த பொண்ணு என்ன தெளிவாக என்ன சொல்லினா, எல்லோரும் ஃபோனெல்லாம் வாங்க எல்லோரும் மொட்டை மாடிக்கு போவோம், இந்த அக்கா கதை சொல்லுவாங்க அப்படி சொல்லி எல்லாரையும் பயப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நான் பேய்னா எனக்கு லிட்ரலி ரொம்ப பயம். கதை கேட்குறதாகட்டும், கதை படிக்கிறதாகட்டும். நீயா நானா இருக்குல்ல, நான் நீயா நானா எல்லா எபிசோட்ஸும் பார்ப்பேன். இப்போ தான் மாறிடுச்சு. இங்கே யூஎஸில் வந்து ஹாட்ஸ்டார் ஹுலுவா மாதிரி பழைய நீயா நானெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லை. ஆனால் முன்னாடி ஹாட் ஸ்டாராக இருக்கப்பெல்லாம் நான் ஃபுல் நியானா ஷோ பார்ப்பேன். ஆனால் அந்த பேய் பற்றி பேசுகிற நியானா மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பேய்னா ரொம்ப பயம். என்ன இதெல்லாம் இந்த எபிசோட நீங்கள் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து கேளுங்க. ஆமாம், தனியாக மட்டும் கேளுங்க, உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் பேயை பற்றி பேய்க்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பேய்க்கு உண்டான மரியாதை எப்போ போச்சுமா? ஆமாம், எல்லாம் லாரன்ஸ் தான் காரணம். அவர் தான் உண்மை தானே. அது வர பேய் படம்னு அதுக்கு முன்னே எனக்கு தெரில. ஆனால் அவர் தான் அது ஒரு ட்ரெண்டாக செட் பண்ணார். பேய் படம் வந்து பயம் இல்லை, குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம்ன்ற மாதிரி மாற்றி விட்டுட்டார். ஓகே, அப்படி மாற்றி விட்டுருக்காரு. அப்படி காஞ்சனா அப்புறம் அரண்மனையும் அதே தான். நான் அரண்மனையே ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு பயந்தேன். தியேட்டரில் என் கூட உட்காந்துருந்தவங்கலாம் இது ஒரு படம், இது ஒரு பேய் படம், இதுக்கு பயப்பட வேற செய்யறானாம் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டாங்க. அது ஒன்றுமே இருக்காது, ஆனால் அதுக்கே எனக்கு ஒரு பயம். ஆமாம், அப்புறம் இந்த காஞ்சூரின் எக்ஸாசிஸ்ட் அந்த படம்லாம் முன்னாடி ஏதோ இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயா வாட்ச் அதெல்லாம் கொடுப்பேன். அது உண்மையிலே நடந்துச்சா இல்லையா, எவனா இது அது ஒரு கதை வேற. அந்த மாதிரி பார்த்து காசு வாங்கினவன் செத்துட்டான்றது வேற. இல்லை 3 பேர் சொல்லுவாங்க, ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தன் முடிச்சுட்டு வெளில வந்தான், சைக்கிள் வரும்போது செத்துட்டான் அப்படிமாங்க. இந்த கதை எப்படி, இது யார் அந்த 3 பேர், யார் அந்த படத்தை பார்த்தவங்க, இது அறிவிச்சாங்களா உண்மையானே தெரியாது. அதெல்லாம் பரப்பி விடுறீங்க, அதெல்லாம் சுற்றி சுற்றி எல்லாரும் கேட்டிருக்கோம். அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பேய் வந்து அவங்க வந்து சைக்கிள் ஏறி உட்காந்துரும். எங்கள் ஊரில் ஒரு பேய், இது நானும் இங்கே வெயிட் ஆயிரும், நீங்கள் அழுத்தவே முடியாது உங்களால். திரும்பி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, காலி முடிஞ்சிச்சு. அப்படியே போயிட்டே இருக்கணும், அப்படியே போயிடணும். அப்புறம் அந்த நான்வெஜ்ஜுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, நான்வெஜ் எல்லாம். ஆனால் இது நான் என் கூட படித்த பொண்ணு லஞ்சுக்கு வந்து நான்வெஜ்லாம் ரொம்ப ரேராக தான் யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வராங்கன்னா நம்ம கூடையில் தானே கொண்டு போவோம் நம்ம எல்லாம் லஞ்சு. அந்த கூடையில் டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டிலோட சேர்த்து ஒரு இரும்பு துண்டு போட்டு விட்ருப்பாங்க. அது வந்து பேய், ஆமாம் பேய் வந்து வந்துடும், சாப்பிட்டு போயிடும். அப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் ஊரில் அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு தெரியாது. ஆனால் பேய் வந்து லஞ்சு வந்து நான்வெஜ்ஜாக இருந்தால் வந்துடும், அதுக்காக அவங்க இரும்பு துண்டு போடுவாங்க. வராது வராது, அதுக்கு அது வாசம் தெரியாது போல, தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான்வெஜ் கொடுத்து விட்டா இரும்பு துண்டு போட்டு விட்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நாய்க்காக போட்டுருப்பாங்க ஒருவேளை. நாயோ தெரியலையே, அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துருக்கேன். இது சொல்லவும் செய்வாங்க. வேற யாராவது இரும்பு துண்டை கொடுத்துருநீ? இல்லை, டிஃபன் பாக்ஸுக்குள்ளே இல்லை, லஞ்ச் பேக்கில் போடுவாங்க, லஞ்ச் கூடையில் போட்டு. ஆமாம், டிஃபன் பாக்ஸில் சோத்துக்குள்ளே போச்சு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. விக்கி செத்துருமா, பேயே செத்ததுதான்.
இந்த மாதிரி பேயை பற்றி அதான் பேய்கள் வந்து பல வகைப்படும். அது மாதிரி சுடுகாட்டில் நான் வந்து சுடுகாட்டுக்கு வாக்கிங் போவேன். நான் பெரிய ஆள்னு பார்த்தா நீங்கள் சுடுகாட்டு ஸ்கூல்லேயே வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சும்மா ஒரு நான் புரளி. வந்து போவேன் வாக்கிங்லாம் சுடுகாட்டில் தான் போவேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் சுடுகாடு இருக்கும். ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? ஏன் சுடுகாட்டுலாம் போவேன்பா. ஐயோ. நான் சுடுகாட்டில் இருந்தால் தானே பிரச்சனை. நான் சுடுகாட்டுக்கு என்னை யாராவது கூட்டிகிட்டு போனால் தான் பிரச்சனை. நான் போனால் பிரச்சனை கிடையாதுல்ல. அது ஸோ அங்கே தான் வாக்கிங்லாம் போவேன். இப்போ எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஈவினிங் டைத்தில் அதுவும் போகக்கூடாதுமாங்க 6 மணிக்கெலாம். நான் கரெக்டாக 6 மணிக்கு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறதுக்கு போவேன். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சூரியன் அஸ்தமிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்க்கறதுக்கு போவேன். அந்த இடத்துல சுடுகாட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது? எங்கள் ஊர் குட்டி ஊர் தான். அடிக்கடிலாம் யாரும் சாக மாட்டாங்க. எப்போமா தான் அங்கே யாராவது சாவாங்க. செத்தாங்க வந்து எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். எரிஞ்சு அந்த ஸ்மெல் ஆக்சுவலி சிலதில் நல்லாயிருக்கும், சிலது ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்கும். ஐயோ, எங்கள் ஊரில் எரிப்பாங்க. அது அந்த ஸ்மெல் எல்லாமா போய் பார்த்துட்டு இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் பெட்ரோல் வண்டி ஸ்மெல்லை விட அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஊருக்குள்ளேயே வருமா என்ன? ஊருக்குள்ள வெளியில் 1/2 கிலோமீட்டர் நடந்து போவேன். நானும் வாக்கிங் போனேன் டெய்லி. யாராவது இப்படி எரிக்கிறப்ப அங்கே போவாங்களா? இல்லைம்மா, நான் டெய்லி போவேன். எனக்கே ஒரு நாள் எரிஞ்சாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சரி. அப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பாலாம் என் கூட யாரும் சேரக்கூடாதுட்டாங்க. அந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேராது. அப்புறம் நான் சொன்னேன், நீங்களும் ஒரு நாள் வருவீங்கடா சுடுகாட்டுக்கு ஐயோ அப்படிலாம் சொல்ல. அப்புறம் அப்போ பேசக்கூடாதுட்டாங்க என் கூட. அவன் என்ன சாயங்காலமான சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கான், அவங்களும் சேராது, ஒரு மார்க்கமாக இருக்கான் அப்படின்ட்டாங்க. நானும் போயிட்டு தான். நான் வாக்கிங் போனோம்மா. நான் என்ன வேற இடமே கிடைக்கல வாக்கிங். எங்கள் ஊரில் வேற இடமே கிடைக்கல. எங்கள் ஊர் குட்டி ஊர். 2 ரோடு தான். ஒன்று தெற்கு, இன்னொன்று வடக்கு. நான் வடக்க போனேன். ஓகே. வடக்க போய் வாக்கிங் போயிட்டு வந்தேன். நல்லா இருக்கும் நான் அந்த ஏரியாவில். அப்புறம் இந்த எரிக்கிறதுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல நிறைய கதை, பேய் எந்திரிச்சு உட்காரும். அது உண்மைதான் சொல்லுவாங்க. ஆனால் எந்திரிச்சு உட்காரில் இவங்க சொல்கிற கதையை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்து ஓடி வந்துருச்சு பிடிக்க. அந்த மாதிரிலாம் அது ஏதோ இது பாடி வந்து இதாகுமா, அப்போ ஹீட்டில் போன் வந்து இதாகுமா. அதான் எந்திரிக்கும் அது பண்ணும் இது பண்ணும். இன்னமும் அதெல்லாம் பேசுவாங்க தானே, இன்னமும் இந்த யூடியூப்ல எல்லாம் பேசுவாங்க தான். அதே மாதிரி தான் பேசுவாங்க. 2 பேரை எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு இல்லை நிஜமாவே எந்திரிக்கும் வைக்கும் அது இதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சீரியஸாக உட்காந்து திருப்பி படுத்துக்கும். அது சரி. சாப்பிடுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நெருப்பு துண்டை சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கும். பேய்கள் எத்தனை வகை இருக்குது தெரியுமா? கொல்லிவாய் பிசாசு, அப்புறம் அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கட்டு விரியனா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது பாம்பு. அடப்பாவீங்களா, இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு பேய் என்ன சொல்றீங்க? அது டிஃபால்ட் பேய். நார்மல் பேய் வந்து வெள்ளை பேய். இன்னொன்று அதான் உச்சி மண்டைனா அது ஒன்று. அது மதியம் வருது. ஆமாம். அப்புறம் வந்து கட்டு விரியன் பாம்பு அது கிடையாது. அப்புறம் உச்சி மண்டை அப்படி நிறைய பேய். புளிய மரத்தில் இருக்கிற ஒரு பேய் வெள்ளை பேய் டிஃபால்ட் பேய்ங்க. அது காமன் பேய். இந்த மாதிரி பெரிய பேய். காஞ்சூரின் பேய், இங்கிலீஷ் பேய் அப்புறம் சேர்த்துட்டாங்க. இங்கிலீஷ் பேய். இங்கிலீஷ் மக்கள் செத்தா காஞ்சூரின் பேயாக மாறுவாங்க. தமிழ் மக்கள் செத்தா தமிழ் பேயாக மாறுவாங்க. ஆமாம். பேய் இருக்கா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பயம். தெரியல, ஆனால் பயம். செத்தவங்கலாம் பேயா மாறினா அப்போ நாய் பேய், எறும்பு பேய்னா இருக்கணும்ல. இதெல்லாம் நானும் யோசிச்சிருக்கேன். எறும்பு பேய் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எறும்பு பேய் ஈலாம் வரும்ல, ஈடா இல்லை அது ஈ பேய் வராது, அவர் தான் ஈயா வருவார். என்ன நானி? அப்போ ஈயோட பேய் எங்கே போச்சு? அது இவர் ஐயா கொண்டிருக்காருல்ல, அப்போ ஈ பேய் விட்டு வரணும்ல. ஈ வந்து திரும்ப பிறந்திருப்பார், அவர் பேய் இல்லை. அவர் இறந்துட்டு மறுபடியும் மறுஜென்மமாக ஈயா பிறந்திருப்பார். நான் நானி மீண்டும் பிறந்திருக்கிறேன் அப்படிதான் எழுதுவார். நான் ஆவின்லாம் எழுத மாட்டார். அது மறுஜென்மம். பாகுபலி ஆவி அந்த மாதிரி தான். ஸோ பேய் இருக்கா இல்லையா எனக்கு தெரில, ஆனால் எனக்கு பயம், அவ்வளோதான். டிஃபால்ட் எனக்கு பயங்க, எனக்கு பயங்க, காத்திருக்கேன், என்னை விட்டுருங்க, எனக்கு பயங்க. இதை பற்றியான ஒரு தகவல் இல்லை. அடுத்த கேள்வி. பேய் இருக்கு. ஏன் அதெல்லாம் இல்லை, இருக்கோ இல்லையோ, நம்ம சினிமா பார்த்து இந்த கதை பேசி அதில் தான் நம்ம பேய ரொம்ப ரியல் லைஃப்பில் நம்ம மோஸ்ட்லி நான் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பயம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இந்த ஒரு இது இருக்கும்ல, தூங்குறப்ப ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸ்லீப் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் இருக்கும். நான் வந்து ரொம்ப பயப்படுவேன். மேபி ரொம்ப பயப்படுறதுனாலும் என்னவோ அந்த மாதிரி அது முன்னெல்லாம் இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு சர்டைன் பிளேஸில் படுத்தா தான் அந்த மாதிரி அமுக்கிற மாதிரி இருக்கும்னு எங்கள் அப்பா வேறு என்னை நம்ப வச்சிட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, முனி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வீடு கட்டுறப்பயே எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி முனி நடமாட்டம் இருக்குது. அது எதுவும் என்னை பயமுடுத்த சொன்னாங்களா இல்லை, சீரியஸாக எங்கள் அப்பா அதை நம்பி தான் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அளவில். அதனால் அது வந்து நைட்டானால் கிராஸ் ஆகும் அந்த ஏரியாவில்.
அந்த கிராஸ் ஆகிற இடத்துல நான் படுத்திருந்தா அந்த மாதிரி இருக்கும். நான் ரூமெல்லாம் இருக்காதுல்ல, பெட்ரூம் தனியாக படுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஹாலில் கட்டிலில் அப்பா படுத்திருப்பாங்க, நாங்கள்லாம் கீழே படுத்திருப்போம். நான் வந்து உருண்டு உருண்டு படுப்பேன் கொஞ்சம். ஸோ வந்து நீ கரெக்டாக அந்த இடத்துல வந்து படுத்துட்ட, அதனால தான் உனக்கு அந்த மாதிரி இருக்குது இப்படி என்னை சொல்லிட்டே இருந்தாங்க. சின்ன வயசுலேயே எனக்கு இதை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரில, நான் அதை ரொம்ப நம்பிட்டேன். அதனால எனக்கு ஒரு மாதிரி அது ரொம்ப பயமாகவே இருக்கும். இப்போ வேறு எங்கேயாவது போயிட்டும் எனக்கு இதெல்லாம் இருக்கும் தான். சென்னை வந்ததுக்கப்புறம் அக்கா வீட்டில் ஒரு தடவை அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் யூஎஸ் வந்து கூட எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அப்போ இங்கேயும் முனி நடமாட்டம் இருக்கா என்ன, அதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ ஆனால் அப்படி சொன்னனாலேயோ என்னவோ அது ரொம்ப நான் பயந்துருவேன். ரொம்ப எனக்கு நான் முழிச்சு தண்ணியெல்லாம் கேட்குற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் எனக்கு தோணும். ஆனால் எதுவுமே என்னால் பண்ணியிருக்க முடியாது, என்னால் எந்திரிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நடக்கும் தான். அது தெரில, மேபி டயர்ட்னஸ்ஸா இல்லை வேறு எதனால இருக்குன்னு தெரில. இதுக்கு பேர் ஸ்லீப் பேராலிசிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எதனால வருதுன்னுலாம் எனக்கு தெரில. பேராலிசிஸ்லேயே பேரா உலகத்தை பற்றின பேர் வந்துருச்சு பாரு. அந்த என்ன ஒரு படம், இன்சிடியஸா, இங்கேருந்து அங்கே போகிறது, இதெல்லாம் எப்படி தெரியுமா எனக்கு தெரியும். இந்த படம்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் போய் அதையும் பார்க்க மாட்டேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அங்கே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க யூடியூப்ல பார்த்துருக்கேன். அது மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து இதெல்லாம் விக்கிபீடியாவில் போய் படிச்சிருவேன் எல்லா கதையும். நான் எந்த பேய் படமே பார்க்க மாட்டேன். ஒரு நல்ல ஃபேமஸான பேய் படம் நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் ரிவ்யூ பார்க்குறேன், இல்லை யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா நேராக போய் விக்கிபீடியாவில் அதோட கதை பிளாட்டில் கதை எழுதியிருப்பான், எல்லாத்துக்கும் போய் கதை படிச்சுட்டு வந்துடுவேன். அதில் பயம் இருக்காதுல்ல, நம்ம பார்த்தா தானே பயமாக இருக்கும். ஸோ நிறைய பேய் படத்துக்கு அங்கே தான் நான் கதை படித்தேன். ரிங்கா அந்த படம் எல்லாத்துக்கும் அதில் தான் கதை படித்து வச்சுருப்பேன். எதையுமே நான் பார்த்துருக்க மாட்டேன். ஆமாம், நான் பேய்க்கு பயந்துருக்கேன்னு எனக்கு தெரியல, பயந்தாலும் பயந்துருப்பேன் நினைக்கிறேன். டக்குன்னு யாராவது இருட்டில் வந்து யாராவது பயம் காட்டினாங்கன்னா நான் டக்குன்னு அடிச்சோம். தெரியும், நான் அந்த பேலாம் சொல்லுவேன், நான் அடிக்க வந்துடுவாங்க. அதுலேருந்து நான் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. ஓரமாக ஒளிஞ்சு நின்றுட்டு பேன் பயமுடுத்துவேன், சப்பு நிறைய வந்துடுவாங்க. அதுலேருந்து அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஊர்க்காரன்ல அதனால் ஆக்டிவாக இருக்கும். ஏதாவது எதிரிகள் யாரும் வந்தாங்கன்னா உடனடியாக திருப்பி தாக்குங்க, பேயாக இருந்தால் அடிச்சே வந்து அர்த்தம். அதனால் நம்ம எப்பவும் தாக்குதலில் இருப்போம். ஸோ அதனால் எங்கள் ஊரில் ஆனால் பேயோட கல்லா இன்னும் நல்லா கட்டிக்கிட்டு தான் இருந்துருக்கு வந்துருக்கும். ஆனால் பேயை கல்லா கட்டினவங்க நிறைய இந்த படம் எடுக்கிறவங்க தான். ஆமாம். ஸோ அந்த காலத்துலேருந்து பேய் படம்னு ஒரு ஜானரே வச்சு பயங்கரமான பேய் படங்கள் நிறைய கொண்டு வந்து நிறைய வச்சுட்டாங்க. நிறைய இல்லை பழைய படம்லாம் இருக்கும்ல, 13ஆம் நம்பர் வீடு, அப்புறம் ஒரு பொம்மை வந்து பேயை வந்து கூட்டிக்கிட்டு இதில் இவங்களுக்குலாம் பேய் படம் இப்போ வரைக்கும் எப்படி வருதுன்னா அந்த பீஸாவில் தான் அந்த பேயே இருக்காது, பேய் மாதிரி காட்டுறாங்கல்ல, சவுண்டு அந்த இதை வச்சுட்டு தான் என்னன்னா. ஆமாம், நம்ம மியூட்டில் பார்த்துட்டோன்னா பேய் படம் நமக்கு பயமே இருக்காது. சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிடணும், வெறும் சப்டைட்டில் வச்சு பார்த்துக்கலாம். அப்படின்னா நமக்கு பயம் இருக்காது. திடீர்னு எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. இவங்க வந்து ரொம்ப ஸ்லோ சவுண்டை கொடுத்து ஒரு பேன் ஒரு இது காட்டையில் நமக்கு ஆல்ரெடி அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தோம், எல்லாருக்கும் யூகேக்கு போவாங்க, அங்கே செத்து விழுவாங்க. ஆமாம், அது ஓடிடியில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் தெரில. அந்த இவர் இந்த ஜெயிலரில் பையனாக வந்தவர் தான் அதில் ஹீரோவை நடிச்சிருப்பார். நான் பார்க்கல. நான் வாங்க வீட்டுக்கு போகலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து பேய் படம் பார்க்குறது வந்து நான் ஆக்சுவலாக யார்ட்டையும் பெருசாக அது பார்த்துட்ருக்காங்கன்னா அங்கெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு பயம், நான் அந்த ஸ்க்ரீனை பார்க்கவே மாட்டேன். எங்கேயாவது என் மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி வேறு எதையாவது பண்ணுவேன். குழந்தைங்க விளாட்னாங்கன்னா அங்கே ஓடி போயிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது தான் பண்ணுவேன். எனக்கு சுற்றி பேய் படம் ஓடினா கூட ரொம்ப பயமாக இருக்கும். அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்ல, பார்க்குறப்போ பயத்தை விட அந்த படம்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என் மைண்டில் அந்த படம் ஒரு 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். தூக்கமே வராது எனக்கு. அது என்ன படமாகட்டும், ஒரு காமெடி பேய் படம் பார்த்தா கூட அது என் மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு பேய் படத்தை தெரியாதனமாக தியேட்டரில் பார்த்துட்டேன். 2 பேய் படம் ஆக்சுவலாக, 2மே நான் வந்து அப்படியே பயந்து நடுங்கி தான் பார்த்தேன். ஒன்று வந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ணால் லைட்டு போட்டாவா ஒரு லைட் அவுட்டு, அது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. நான் படத்தை ஒப்பேற்றி விடணும், நம்ம போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் வேணும்னே லேட்டாலாம் கிளம்புனேன். அப்புறம் அங்கே தான் பிரச்சனையே. லேட்டாக கிளம்புனேன், அப்புறம் பஸ்ஸு கிடைக்கல, நாங்கள் லேட்டாக தான் தியேட்டருக்கு போனோம். இங்கே கொடுமை என்னென்னா கரெக்டாக உள்ளே போயில அங்கே பேய் நிற்கிது. அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தா லைட் ஆஃப் ஆகுது, வருது, டங்குன்னு ஒரு உருவம் தெரியுது, எல்லோரும் ஊ ஆன்னு கத்துறானுங்க. நான் மிரண்டேன், ஐயோ
அதுக்கு முதலே வந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கலாமேடா, இப்படி லேட். அதுக்கு நீங்கள் உள்ளே வரணும். நான் உள்ளே போய் அப்படி தான் உட்காந்துருந்தேன். ஓ. நான் உள்ளே போய் கடைசி வரை அந்த படத்தில் நான் ஸ்க்ரீனே பார்க்கல. ம். ரைட் சைடு திரும்பிட்டேன், நான் கார்னர் சீட்டு, இந்த சைடு திரும்பிட்டேன், யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே உட்காந்தது தான், நான் ஸ்க்ரீனை பார்க்கவே இல்லை கடைசி வரையும் அந்த படத்தில். ஆனால் அந்த சவுண்டே எனக்கு அவ்வளோ தேம்பார் ஓட்டம் இந்த மாதிரி. அப்படி தான் இருப்பேன் நான். அந்த சவுண்டே வந்து எனக்கு அப்படியே படப்பட படப்படன்னு அடிக்குது. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அது ரொம்ப பயம், எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சதே அந்த படத்தில் தான். அதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ பயம் பேய் படம்னான்னு எனக்கு அப்போ கூட தெரியாது. நான் அங்கே தியேட்டரில் போய் அதை பார்த்து பார்க்கவே இல்லை, வெறும் சவுண்டுக்கு நான் அவ்வளோ பயந்துட்டு வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி அதுவே தான் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு நான் பயப்படுவேன் பேய் படம்னா. ஆனால் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் பயமும் இருக்கும். இன்னொரு பேய் படம் என்னென்னா, யாருமே இதை பேய் படமாக ஒத்துக்காத ஒரு பேய் படம், பிசாசு. அது எங்கள் அக்கா கூட போனேன். நல்ல பேய் வேறு அது. அக்கா மாமா எல்லாம் போனோமா, பேய் வரப்பெல்லாம் திரும்பிடுவேன், இல்லை குனிஞ்சிருவேன், இல்லை கண்ணை மூடிடுவேன். பேய் அந்த படம் கொஞ்சம் ஒரு சில சீனில் தானே பேய் வரும். ஸோ அப்போல்லாம் கண்ணை மூடிடுவேன், இல்லை திரும்பிடுவேன். அது வந்ததே எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு 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 சீன்லாம் வரும்ல, அந்த ஹீரோவோட, ஆமாம் பாட்டு சூப்பராக இருக்கும், ஹீரோவோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அது வந்து பேய் இல்லைடா, நம்ம தெய்வம், நம்ம வீட்டு சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க. பேயை பற்றி அவ்வளோ நல்லபடியாக சொல்லி அந்த பேயை காட்டுவாங்க. அப்போயே நான் திரும்பிடுவேன், ஏன் அது என்ன வந்தாலும் அது பேய் போவேன். அப்படி தான் இருக்கும் எனக்கு. அந்த கிளைமேக்ஸு எதுவுமே நான் பார்க்கல, அது ரொம்ப எமோஷ்னல் அந்த மாதிரி தானே அந்த படம். ஆனால் எனக்கு அது பேய் படம் தான், அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு எல்லாமே. கரெக்ட். ஆனால் ஓகே, பேயின்றது ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி தான். அது வந்து இப்போ பில்லி சூனியம் அதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அது ஒரு இந்த இந்திரா சௌந்தரராஜன் நாவல்லாம் படிப்பேன், அதில் இருக்கும். நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை தெரியலையே, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்ப வேணா இருக்கும். ஆனால் திருஷ்டியெல்லாம் நம்புகிறோம்ல, மேபி அதோட சேர்ந்தது தான் இதெல்லாம் போல இருக்கு. அண்ணன் தங்கச்சி அக்கா கசின் ஒன்று விட்ட கசின், அவ்வளோதான் பேய் இருக்குன்னு தான் வாய்ப்பு இருக்குது. ஐயோ இருக்கோ இல்லையோ, இந்த படம்லாம் இப்படி பயமுடுத்துற மாதிரி எடுக்காதீங்க, அதான் பார்க்காதீங்க நீங்கள் அந்த படம். ஆமாம் அதுவும் கரெக்ட். நீங்கள் தானே காசை கொடுத்து போய் பார்க்குறீங்க. இல்லை நான்லாம் பேய் படம்லாம் தியேட்டரில் பார்க்கவே மாட்டேன். அப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஆமாம் கரெக்டு தான். இந்த காஞ்சூரிங் படம் வந்து எப்படின்னா, காஞ்சூரிங் வந்து காலேஜில் வச்சு பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் காலேஜில் வந்து இந்த ஃபைனல் இயர் வந்துட்டோன்னா லேப்டாப்லாம் அலோவ் பண்ணுவாங்கல்ல அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக. பெருசாக கிளாஸுக்கு ஒருத்தவங்களும் வரவும் மாட்டாங்க, அந்த லாஸ்ட் செமஸ்டர்லாம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அப்போது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து ஒரு லேப்டாப்பில் பார்த்தது தான் காஞ்சூரிங் படம். இல்லைன்னா அந்த படமும் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். எல்லாம் அதைத்தான் பார்க்கணுன்னு உயிரை எடுத்து அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது அந்த படம். அது ஒரு நல்லா இல்லாத ப்ரிண்ட்டு, அந்த மாதிரி தான் ஒரு லேப்டாப்பில் ஒரு ஒப்பேராத ப்ரிண்ட்டில் பார்த்தே நான் கொஞ்சம் ரொம்ப தான் பயந்துட்டேன். ஆமாம் கரெக்டு. பேய்கள் அந்த பேய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெள்ளி சூனியம்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து அது நம்மளை எப்போ அட்டாக் பண்ணால் நம்ம பயந்தோன்னா நம்ம அட்டாக் ஆகிரும். அப்போ நான்லாம் பயந்துட்டே தான் இருக்கேன். இன்னும் நம்ம வந்து அப்படி நம்ம பயப்படாமல் இருக்கணும், அட்லீஸ்ட் அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இல்லாமல் இருக்கணும். இப்போ ரொம்ப இடத்துல சண்டை எரிச்சலாகவே இருந்தோன்னா அவங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் பேய். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படம் தான். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்ல எனக்கு அது ரிலேட்டடாக படம் தான் வருது. அந்த படத்தில் அந்த சயின்டிஸ்ட் ராதாரவி எல்லாம் இப்போ வந்து கண்ணாடி போட்டோன்னு சொல்லுவார்ல, பேயின்றது ஒரு அமாவசியமான சக்திங்க, அது வந்து நெகட்டிவ் அப்படி அந்த மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன். ஆமாம் அது மாதிரி தான் சொல்லிருக்காங்க. பிரபு வருவார் ஒரு படத்தில் கூட, அந்த வீராசுரா அந்த படத்தில் வந்து பிரபு தான் கண்ணாடி போட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பார். சைக்காலஜிஸ்டாக வருவார், ஆனால் பேயை பற்றி பேசுவார். பேயோட்டி ஓட்டுங்க. இது வந்து எந்த படத்தில் சொல்லுவாங்கன்னா, அந்த தலாஷ்னு ஒரு ஹிந்தி படம், அது ஒரு நல்ல படம். ஆமாம் பாருங்க, சூப்பர் படம் அது. அந்த படம் நல்லா இருந்தது. அது வந்து அதான் அது ஒரு பேய் படம்னு தெரியாமல் நான் பார்த்துட்டேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் இதே தான் சொல்லுவாங்க, நீங்கள் அவர் ஆல்ரெடி டிஸ்டர்ப்டாக இருந்தார், அவர் ஒரு நெகட்டிவ் இதுலேயே இருந்தனால அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் கடைசியாக முடிப்பாங்க. நீ அப்படி டிஸ்டர்ப்டாக இருந்தனால தான் அந்த நெகட்டிவிட்டிலாம் உன்னை நோக்கி வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க அந்த படத்தில். இதனால் இந்த பாட்காஸ்ட் அந்த கருத்து வாட் வி ஆர் சேயிங், இது வாட் ஐ அம் சேயிங், இதில் எதுக்கு கருத்தெல்லாம், இது பேய் கதை சும்மா அவ்வளோதான். இல்லை மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லலாமா? சரி சொல்லுங்கள். கருத்து சொல்லுங்கள். கருத்து சொல்லிட்டு அதான் கருத்து
இல்லை அதான் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடாது, உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல எங்கே முடிச்சு வைக்கிற பார்த்தீங்களா. பேயில் ஆரம்பிக்கிறோம், மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல உலக மென்டல் பேண்டமிக் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு பிடிச்ச பேய் படம்லாம் சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்ச பேய் படமா? எனக்கு பேய் படம் மறந்துட்டேன். நான் பேய் படம் எனக்கு நான் படமா நான் வந்து எப்படி பேய் படம் பார்ப்பேன் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். வந்து மியூட் போட்டு விட்டா இல்லை மியூட்டெல்லாம் போட்டோம். நான் எப்படி படம் பார்ப்பேன்னு உனக்கு தெரியல போல. இன்னும் ஓட்டி விட்டுருவீங்க எல்லாத்தையும், அதானே கரெக்டு. விஜய் படம் மாஸ்டர் வந்து நானும் பார்த்தேன். நான் ஆமாம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம், அமேசான் ப்ரைமில் பார்த்தோம். நான் தனியாக பார்த்தேன், இவங்க தனியாக பார்த்தாங்க. இவங்க வந்து என்ன விஜயே இல்லை இந்த படத்தில், விஜய் சேதுபதியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எப்படி பார்த்துருக்காங்கன்னா விஜய் வரதை ஃபுல்லாக ஓட்டி விட்டாச்சு. அப்புறம் எப்படி இருப்பார் விஜய். இவங்க விஜய் சேதுபதி சீனை மட்டும் பார்த்துட்டு என்ன விஜய் சேதுபதி தான் மெஜாரிட்டியாக இருக்காரு, விஜயே இல்லை, இந்த படத்தை எப்படி விஜய் நடிச்சாரு இப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிதான் இன்னொரு படம், இன்னொரு விஜய் படம் மாதிரியே ஒரு அஜித் படம். அந்த படத்தில் விஜய் வந்து அந்த படத்தை விஜய் நடித்த சீன்லாம் ஓட்டி விட்டாலும் கதைக்கு பங்கமே இருக்காது. விஜய் சேதுபதி நடிச்ச மட்டும் தான் பங்கம் இருக்கும் கதைக்கு. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் தான் ஒழுங்காக பார்க்கல, ஓட்டி விட்டீங்க. அந்த இன்னொரு படம் விஸ்வாசம் படம் இருக்குல்ல, அது வந்து நான் தியேட்டரில் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது அப்படி இருந்தது. இவங்ககிட்ட வந்து இதை சொன்னால் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டு செகண்ட் ஹாஃபையும் முக்கால்வாசி ஓட்டி விட்டுட்டு கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் மட்டும் அந்த RRR பாட்டை வச்சு பயங்கர எமோஷனலாக பண்ணி நல்லா இருக்குது படம் சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓட்டி விட்டுற வேண்டியது, அப்புறம் என்ன புரியும். விஜயை பற்றி பேச அஜித்தை பற்றி பேச எல்லாம் வந்து திட்ட போகிறாங்க. ஐயோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வாங்க வந்து திட்டுங்க இந்த பாட்காஸ்ட். நீங்க தான் ஓட்டி விட்டு பாத்தீங்க. நான் என்ன நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டி நான் 2 படத்தையும் ஒழுங்கா பார்த்தேன். நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் எதுல சொன்னேன்? இப்போ தான் ஜன்னல் விஸ்வாசம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஒரு பொண்ணு ஏதோ சொல்லிருச்சு தெரியாம அந்த படம். ஐயோ இல்லை தெரியாம சொல்லிட்டேன் நான். இல்லை நல்லா தாங்க இருந்தது, வெரி குட் மூவி. நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். விஸ்வாசம் பேட்டை ரெண்டுமே தியேட்டர்ல பார்த்தேன், 2 ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. பேட்டை நம்ம 2 பேரும் பார்த்தோம். பேட்டை நாங்க ஸ்கூல் இல்ல, அது வந்து ஸ்கூல் இல்ல, இல்ல ஆஃபீஸ்ல வந்து பெர்மிஷன் போட்டுட்டு உடம்பு சரியில்லைன்னு பெர்மிஷன் போட்டுட்டு 3 மணி ஷோக்கு இவங்க வந்துட்டாங்க. 2 பேரும் அங்கே பக்கத்தில் இருந்த தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு போனோம். அந்த பேட்டை படம். ஆமாம். விஸ்வாசம் வந்து நான் எங்கள் அக்கா ஃபேமிலியோட நான் மட்டும் போனேன். பேய் படத்தை ஆரம்பிச்சு எங்கே போயிட்டு இருக்குது? ஆமாம்ல. உங்களுக்கு பிடிச்ச பேய் படம் சொல்லுங்க. பிடிச்ச பேய் படம் எக்ஸாசிஸ்ட். இல்லை, அது பார்த்ததே கிடையாது. இன்சிடியஸ் தான் எனக்கு பிடிச்ச படம்னு எல்லாரும் நம்ப வச்சிட்டாங்க. தமிழ்ல தானே சொல்லணும், எல்லாருக்கும் தெரிஞ்சு. எனக்கு இன்சிடியஸே நான் வெறும் அந்த பிளாட் தான் படிச்சிருக்கேன். தமிழ்ல பேய் படம் எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. அந்த காலத்துல யாவரும் நலம் நல்லா இருக்கும். யாவரும் நல்ல பேய் சூப்பரா இருக்கும். அது அதுல பேயே காட்ட மாட்டாங்க, ஆனாலும் உங்களை பயமுடுத்துருவாங்க. அதுதான் பேயோட டெம்ப்ளேட்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒருத்தர் கொல்லும், அது திருப்பி கொல்ல வரவங்கள தான் முக்கால்வாசி பேயோட டெம்ப்ளேட். அதான் அவங்க கொண்டிருப்பாங்க, அவங்க பேயா இருப்பாங்க, வருவாங்க. ஏங்க பேயா பிறக்கக்கூடாதுங்க ஒரு மனுஷன். இந்த காஞ்சூரிங்லலாம் அப்படி ஒரு பேக் ஸ்டோரியே இருக்காது. மோஸ்ட்லி இங்கிலீஷ் படத்தில் இதுலேயும் பேக் ஸ்டோரியே இருக்காது. அது வரும், அது கொல்லும், அதுக்கு பேக் ஸ்டோரி, இதனால இவனை அது பாட்டுக்கு போகிற வரவன் எல்லாரையும் கொண்டுரும். அதனால தான் இங்கிலீஷ் படம் ரொம்ப பயமாக இருக்கோ என்னவோ தெரியல. அவன் யாரை கொள்ளுவாங்கன்னு தெரியாது, எதுக்கு பார்க்குறோன்னா யார் சாவாங்கன்னு தெரியாது. அதனால தான் பார்த்து நம்ம முக்கியமான நினச்சிட்டு இருப்போம், அவரை போட்டு தள்ளிடுவாங்க. ஜான் ஸ்னோ தமிழ் சீரியல் மாதிரிலாம் ஓடாது. தமிழ் சீரியல்லாம் யாரையும் கொல்ல மாட்டாங்க. ஒரு துப்பாக்கிலேருந்து கொண்டு வந்தால் 10 எபிசோட வந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், தமிழ் பேய் படங்கள்ல எல்லாம் பேய்க்கு ஒரு நியாயம் இருக்கும். பேய் உண்மையிலேயே நியாயமான பேயாக தான் இருக்கும். மெஜாரிட்டி என்னை வந்து நீ இந்த மாதிரி கொண்டுட்ட, நான் அவங்கள கொள்ளுவேன், அந்த மாதிரி தான் பேய் எல்லாமே. மெஜாரிட்டியான தமிழ் படங்கள்ல பேய் அப்படி தான் இருக்கும். நம்ம அப்படி இருந்தால் தான் ஒத்துக்குவோம். அது ஒரு லூசு பேய். நான் அந்த படம் தியேட்டரில் பார்த்தோம்ல. ஆமாம், அதை போல் பார்த்துட்டு அது வந்து ஆக்சுவலாக பூமிகா தானே செத்துருக்கும். அதுதான் பேயை வந்து கொண்டுகிட்டு இருக்கோம். அது சாகிறதுக்கு காரணமாக இருந்தது அதோட புருஷன். அவனை விட்டுட்டு ஒரு ஊரையே கொண்டு வச்சிருக்கோம் ஒரு யூ-டர்ன் பண்ணி போனதுக்காக. அதில் லூசு பேய், அரலூசு பேய் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த படம். ஆனால் அது என்னன்னு தெரியாமல் பார்த்தோன்னா அந்த படம் நல்லா தான் இருந்தது. நான் ஆல்ரெடி அந்த படம் தெலுங்குல வந்திருந்தது இல்லை, அதில் நான் போய் விக்கிபீடியாவில் பிளாட்டெல்லாம் படிச்சுட்டு தியேட்டருக்கு போனேன். அதனால எனக்கு ஒன்றுமே தெரியல, நார்மலாக. வருஷம் காசு கொடுக்கணும் ஜிம்மி. ஆமாம், இது கேட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டு தான். நான் நிறைய படத்தை விக்கிபீடியாவில் தான் ரீட் பண்ணுவேன், மெயின்லி பேய் படம். கொடுப்போம். அவர் வந்து சொல்லுவார், எனக்கு இப்போ 2% தான் கொடுக்குறாரு, படிக்கவே மாட்டுறாங்க.
அப்படின்னு சொல்லுவார். நான் அவர் கொடுப்பேன் இப்போ. ஓ, யார் வந்து சொல்லுவார்? ஜிம்மி வேல்ஸ், ஓனர், சிஇஓ. மெயிலில் அனுப்புவார் எனக்கு அடிக்கடி. அந்த நம்ம விக்கிபீடியா இப்போ ஓப்பன் பண்ணாலே நமக்கு கேட்கும்ல, காசு கொடுங்க, கேட்டுருந்தீங்கன்னா கொடுங்க, காசு கொடுங்க, காசு கொடு, காசு ஜிம்மி கொடு, வேல்ஸ் காசு கொடு அப்படி கேட்கும். ஹேவ் த நாலேஜ் ஓப்பன். வருஷம் எண்டில் வந்துடுவார். ஸோ எஸ், நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி காசை கொடுத்துருங்க. இந்த பாட்காஸ்ட் ஸ்பான்சர்டு பை விக்கிபீடியா. அதில் நிறைய படித்தனாலையா சொல்லுவோம், நமக்கு யாரும் ஸ்பான்சர் வரமாட்டாங்க, நம்மளாம் சொல்லிக்க வேண்டியது யாரையும். ஓ அப்படி. விக்கிபீடியா வந்து பேயை பற்றி பேசுங்கன்னா வந்து ஸ்பான்சர் பண்ண போகுது. இல்லை, நம்ம பாட்காஸ்ட்டை மொத்தமாக நல்லா விக்கிபீடியா உண்மையில ஸ்பான்சர் பண்ணணும்னா மதன் கௌரிக்கு தான் பண்ணணும். மதன் கௌரி அவர் சொத்தை பாதி எழுதி வைக்கணும் விக்கிபீடியா. ஆமாம், அவர் அது மட்டும் இல்லை, நிறைய இது படிச்சுட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன்னா. அவர் தான் அதை சொன்னார். விக்கிபீடியா மட்டும் இல்லை, நான் இன்னும் நிறைய அதில் இந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த லிங்க் எல்லாத்தையுமே நான் படிப்பேன். விக்கிபீடியாவில் தான் அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்கும் இருக்குது, பார்த்துருப்பாரு. பட் அவர் படித்து அதெல்லாம் சொல்கிறார். அவரும் நிறைய பேய் கதையெல்லாம் சொல்லுவார். பேய் கதை முன்னாடி நான் மதன் கௌரி சேனல் ஃபாலோ பண்ணிருந்தேன். இப்போ நிறைய பேசுகிறாரு, அதனால் விட்டாச்சு. பேய் வந்திருக்காமா, வீடியோலாம் வந்தது இல்லை. நீயா பேய் எபிசோடெலாம் நல்லா ஓடுதான். ஆமாம், நல்லா தான் ஓடும். அதில் என்ன சொல்ல, நான் எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சில பேர். எனக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்தது, இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ பேய் ஓட்டுறவங்க ஒரு சைடு இருப்பாங்க, பேயை நம்புறவங்க நம்பாதவங்க நிறைய பேசுவாங்க. அது ரொம்ப ரியலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற நீ என்னன்னா எனக்கு தெரியல, கொஞ்சம் அந்த பழைய ஷோலாம் 1.5 மணி நேரம் ஓடும்ல, அதுலலாம் கொஞ்சம் திகிலாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டு. ஓகே, பேயின்னு ஆரம்பிச்சு ரஜினி, விஜய், மதன் கௌரின்னு போய்கிட்டு இருக்க வண்டி. நான் உங்களுக்கு பிடிச்ச பேய் படம் கேட்டேன். நான் இதான் யாவரும் நலம் மாதிரி பீட்சா, அது நான் தான் சொன்னேன். பீட்சா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்ததுன்னா நல்லா இருக்கும். யாவரும் நலம் பீட்சா வந்து ஆனால் பயமாக இருக்கும்ல, பயத்தை காட்டிட்டாங்க, இந்த மாதிரி காட்டுவாங்க, நல்லா எஃபெக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பீட்சா யார்? கார்த்திக் சுப்புராஜ். நீ பாடுறா, அப்படிதான் நல்ல படம் எடுத்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம். நான் அந்த படம் பார்த்தது கிடையாது, ஏன்னா அது பேய் படம்ன்றனால அதை ஓட்டி பார்த்தேன். ஜிகர்தண்டா அதை விட சூப்பராக இருக்கும். எனக்கு ஜிகர்தண்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஜிகர்தண்டா சூப்பராக இருக்கும். இறைவி நல்லா தான் இருக்கும். அப்புறம் மெர்க்குரி தனுஷ் படம் எடுத்தார, மெகா ஹிட். அதுதான் ஓடலை, அங்கே தான் அவர் கொஞ்சம் இதாகிட்டார். அதை பார்க்கவே முடியல அந்த படத்தை. ஆமாம். அப்புறம் இன்னொன்று விக்ரம் படமும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ரீசெண்டாக. இப்போ ஜிகர்தண்டா XX நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகேங்க. மெர்க்குரி ஒரு பேய் படம். மெர்க்குரி அது பேய் படமானே எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது. யாரு? உதயநிதி நடிச்சிருப்பாரு ஒரு சூப்பர், டிமாண்டி காலனி. அவர் உதயநிதி இல்லை, அருள்நிதி. செம படம், இது சூப்பர் படம். டிமாண்டி காலனி சூப்பர் படம். அந்த படம் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் இப்போ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா எல்லோரும் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னொன்னே எனக்கு அதை பார்க்கவும் செய்யணும், அது பேய் படமாகவும் இருக்குது. அப்போ தான் நான் விக்கிபீடியா வச்சு எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் பார்ப்பேன். சூப்பராக இருந்துச்சு, நானே பார்த்தேன், செம்மையாக இருக்கும். ஆமாம், கதை தெரிஞ்சுட்டு பார்த்தே நல்லா இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக மேக்கிங்லாம் இருக்கும். ஸோ இதோட இந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேயை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பேய் படத்தை பற்றிலாம் சொல்லுங்கள். பேய் பாட்காஸ்ட் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உங்களை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கோங்க. ஆமாம், உங்களோட மன தைரியத்தை பாராட்டி சரோஜா தேவி பயன்படுத்தி சோப்பு டப்பா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அப்படியே ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். பேயை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நீங்கள் பார்த்த பேய் படங்கள், உங்களுக்கு பேய் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும் எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.